சாப்பிடுங்க. இங்க பாருங்க, முகத்தை அப்படி வச்சுக்காதீங்க. உங்க முகத்துல இருக்கிற வளையங்கள்லாம் தெரியுது. சொன்னா கேளுங்க. உங்களை மாதிரி என்னால பதட்டமே இல்லாம இருக்க முடியாது. இப்போ மொத்த ஆஸ்கார்டும் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கோவமா இருக்கு. அப்பாவி மக்களை கொன்னு இருக்காங்க, அதோட அந்த பள்ளியையும் தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு அவங்க போகும்போது அந்த பள்ளியில இருக்கிற மந்திரக்கல்லை எடுத்துட்டு போயிருக்காங்க. குரு டேங்கோட உயிரையும் அவங்க இழந்திருக்காங்க. அவங்களோட அருள் நமக்கு இருக்கும். அவங்க இந்த உலகத்தோட நன்மைக்காக நிறையவே பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ ஆஸ்கார்டையே மொத்தமா தாக்கியிருக்காங்க. எப்படியோ தங்க பட்டாம்பூச்சியை விட்டுட்டாங்க. ஆனா நாம எல்லாரும் சீக்கிரமே மத்த பட்டாம்பூச்சியை கண்டுபிடிக்கணும். தங்க பட்டாம்பூச்சி கைவிட்டு போகல, நல்ல விஷயம்தான். ஷாயா ஹோங்கையும் பாய்குலிங்கையும் விரட்டி அடிச்சிட்டான். இந்த தடவை என்னமோ நம்ம நேரம் நல்லா இருக்கு. இல்லனா இந்நேரம் நம்ம எத்தனை உயிர்களை இழந்திருப்போமோ தெரியல. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம பக்கம் இந்த ராசி எத்தனை நாளைக்கு இருக்குங்கிறதான். பாய்லிலிங்வின நீங்க பாராட்டுறத பார்க்கும்போது விசித்திரமா தான் இருக்கு. நான் சொல்ல வந்ததே, அவ அங்க வந்ததால தான் அந்த தங்க பட்டாம்பூச்சியை அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அது அவங்க கைக்கு போயிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? மந்திரக்கல்லோட பாதுகாப்பு தான் உலோக பட்டாம்பூச்சி. ஆனா உலகத்தோட பாதுகாப்பு அந்த மந்திரக்கல் தான். நீங்க இந்த மொத்த உலகத்துடைய பாதுகாப்பையே இந்த ஒரு பொண்ணை நம்பிதான் வைக்க போறீங்களா? யூயிங்னா சாதாரண பொண்ணுதான். ஆனா அவளுடைய தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு. அதோட தங்க பட்டாம்பூச்சியை வெளியில எடுத்ததும் அவதானே. மறுபடியும் தப்பு பண்றீங்க, யோசிங்க. சரி சரி, இந்த உலகத்தோட பாதுகாப்பே இத நம்பி இருக்கிறதால நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இத பத்தி அப்புறம் பேசலாம். ஆனா எனக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேளுங்க. முன்னாடியே மந்திர சக்தி உடைஞ்சிருக்கு. ஆனா இது கண்டிப்பா எதிர்ச்சியா நடந்த விஷயம் இல்ல. அவங்களோட தாக்குதலுக்கு அப்புறம் இது உறுதி ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. எனக்கு என்னமோ சூஷன்லயும் கேங்ஸூலையும் உளவாளி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உண்மைதான். ஒன்னா நடந்த வகுப்புல இருந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் தங்க பட்டாம்பூச்சிய பத்தி தெரியும். அப்புறம் எப்படி இத சரியா புரிஞ்சுக்கிட்டு ஆஸ்கார்ட் குவாங்ஷி பள்ளிய தாக்கி இருக்க முடியும்? நாம உடனே நமக்குள்ள இருக்கிற அந்த உளவாளிய கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இந்த நிலைமையில உளவாளியை கண்டுபிடிக்கிறது முக்கியமா? இந்த 2 பள்ளிகளுக்கும் ஏற்கனவே நிறைய ஆபத்து இருக்கு. தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பள்ளியும் ஒன்னா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம இருந்தோம்னா இதுல நாம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இது இது மந்திர மரத்துடைய பூ. இந்த பூ ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஏன் உங்களுக்கு மன நிம்மதியையும் சாகா வரத்தையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னது? 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மரத்துல பூ பூக்கும். ஆனா நீங்க என்னடானா இப்ப நடக்கிற பிரச்சனையில இந்த பூவை தேநீருக்கு பயன்படுத்திருக்கீங்க. இது நல்ல விஷயம் தானே. 100 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற தேநீரை நீங்க குடிக்கிறீங்க. பாத்து பாத்து பொறுமையா வா. வெள்ளக்குட்டி காணோம். அவரை நான் எங்கேயும் பார்க்கவே இல்ல. என்ன? சரி சரி பாத்து. நான் அங்க படுக்க வைக்கிற. சரியா? கொஞ்சம் இரு. சரி சரி கிட்ட வந்துட்டு முதல்ல உட்காரு. வா. அவ்வளவுதான், படு. பொறுமை பொறுமை, ஜாக்கிரதையா உட்காரலாம்ல. அவ்வளவுதான். மொத்த உடம்பு வலிக்குது. உடம்பு வலிக்குதா? கேங்சு குரு கிட்ட இருந்து நான் மருந்து வாங்கிட்டு வரேன். இங்கே இரு. வேண்டாம் வேண்டாம், அத நான் குடிக்க மாட்டேன். நீ எனக்கு தேநீர் செய்யறேன்னு சொன்ன இல்ல? தேநீரா? எனக்கு கொஞ்சம் தேநீர் செஞ்சு கூட. தேநீர் குடிச்சா சரியாயிடுமா? இரு, நான் உனக்காக தேநீர் போட்டு எடுத்துட்டு வரேன். அதுல சக்கரை வேணாம், அப்புறம் எடை கூடிரும். அதுக்காக சர்க்கரை போடாம இருக்காது என்ன? அப்புறம் குடிக்க நல்லா இருக்காது. சரி,
உங்களோட உத்தரவுப்படியே நான் செய்யறேன். ஏய் வந்துட்டியா? நீ கொடுத்து வச்சவ. வா வந்து தேநீர் குடி. அது நான் எதையும் சாப்பிடுற நிலைமையில இல்ல. ஏன் உனக்கு என்னாச்சு? பாய் குஜி என்ன பண்ணாருன்னே தெரியல. அவரை கடுமையா தண்டிச்சிட்டு இருக்காங்க. அவரை பல நாளா சாப்பிட கூட விடல. இப்ப சுய கட்டுப்பாடு அறையில இருக்காரு. தண்டனை எதுக்காக? அந்த அறை எங்க இருக்கு? அது கேன்ஸுக்கு பின்னாடி இருக்கு. அங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும். குளிர் தாங்க முடியாது. அவர் ரொம்பவே பாவம். இல்ல, நான் பாய்குயை கண்டுபிடிக்கணும். நான் நல்லா தான் இருக்கேன். உங்ககிட்ட சும்மா விளையாடினேன். நீ போ, ஜாக்கிரதையா இரு. என்ன உண்மையாவே உனக்கு எதுவும் இல்லையா? கொஞ்சம் கை வலிக்குதுதான், ஆனா பிரச்சனை இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நீ சீக்கிரம் போனா நான் கொஞ்சம் தூங்குவேன். ஓ பாய்குயி, நான் பயந்தே போயிட்டு. நல்ல வேலை இதுக்கு எதுவும் ஆகல. வெள்ளக்குட்டி, நீங்க எங்க இருக்கீங்க? வெள்ளக்குட்டி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நீ எதுக்கு இங்க வந்த? இப்பவே இங்க இருந்து கிளம்பு. ஏற்கனவே நான் நிறைய தப்புகளுக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை இங்க பார்த்தா உன்னைய தண்டிச்சிருவாங்க. இங்க ரொம்ப குளிருது. உங்க குருவோட தண்டனை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க பசியில இருக்கீங்களா? உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். கீழே விழுந்துருச்சு. என்ன இதெல்லாம்? நீங்க அது கிளம்ப. நீங்க வரக்கூடாது. ஆனா வெள்ளக்குட்டி, அன்னைக்கு நடந்த சண்டையில என்னை காப்பாத்தினது நீங்க தானே? அது நான் இல்ல. நான் கேங்ஸுக்கு வந்ததும் என்னை இங்க அடைச்சு வச்சுட்டாங்க. நான் எங்கேயும் வரல. உங்க கையில இருக்க காயம் அது கண்டிப்பா நீங்க தான். இது கண்டிப்பா என் கனவா இருக்க வாய்ப்பே இல்ல. காயம் பட்ட இடமும் சரியாதான் இருக்கு. வெள்ளக்குட்டி, எல்லாரும் நீங்க அங்க வரலன்னு சொல்றாங்க. யாரும் உங்களை அங்க பார்க்கல. ஆனா எனக்கு நல்லா தெரியும், என்ன கண்டிப்பா காப்பாத்தினது நீங்க தான். உண்மையை சொல்லுங்க, எதுக்காக உங்களை அடைச்சு வச்சிருக்காங்க? அப்படி நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? எதுக்காக திடீர்னு மறைஞ்சு போனீங்க? உன் கேள்வியை நிறுத்த. இந்த தண்டனை நீங்க என்ன காப்பாத்த வந்ததுக்கு தானா? அதனாலதான் உங்களை இங்க அடைச்சு வச்சிருக்காங்களா? என்னோட குரு நான் செஞ்ச தவறுக்காக தான் என்னை இங்க அடைச்சிருக்காரு. ஆனா நீங்க தப்பு பண்ற ஆள் கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன அவ்வளவு நம்புறியா? ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் நல்லவ இல்லைங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீ என்ன பார்த்து நிச்சயம் பயப்படுவ. வெள்ளக்குட்டி, நீங்க என்ன பேசுறீங்க? நான் எப்படி உங்களை பார்த்து பயப்படுவேன்?
என்ன என்ன இது? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீதான் பாக்குறல, இதுதான் இந்த வாளுடைய சக்தி. இது இங்கேயும் இருக்கும், வெளியவும் இருக்கும். என்னுடைய வாழை பத்தி இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். கூர்மையே இல்லாத இந்த வாழ் கண்டிப்பா யாரையும் கொல்லாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்? என் கையில இருக்கிற வாளுக்கு எவ்வளவு மந்திர சக்தி இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா என்னால நகலை உருவாக்க முடியும்னு தெரிஞ்சா, இப்ப சொல்ல, நீ என்னையும் கேங்ஸுவையும் நம்புறியா? பாய் குய். நான் தான் சொன்னல, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் நல்லவன் கிடையாது. உண்மை தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவ. உனக்கு இப்ப புரியும் நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட. எத்தனை தடவை தான் உன்னை தண்டிக்கிறது? நான் உன்னை காப்பாத்தியே தீருவேன். நீ காத்துக்கிட்டுற. அப்படின்னா அன்னைக்கு மலையில நீங்க தான் அவனா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, அது நான் தான். அவனை கீழே தள்ளி விட்டது நான் தான். எதுக்காக? உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான். மூத்தவர் பாய், எங்கண்ணா, உண்மையை சொல்லணும்னா அவனுடைய உயிரை பறிக்க எனக்கு ஒன்னும் ஆசை இல்லை. அவன் பண்ண தப்புக்க நான் அவனை எச்சரிக்கை பண்ண. எங்கண்ணா, இப்ப சொல்ல, நான் பண்ணது தப்பா? நீங்க தப்பு பண்ணல. நீங்க செஞ்சது எல்லாமே எனக்காக மட்டும்தானே தெரியுது. என்ன நடந்தாலும் என் கண்ணுக்கு எப்பவும் நீங்க தப்பானவர் இல்ல. அது என்னைக்குமே மாறாது. இருந்தாலும் என்ன நீங்க காப்பாத்தினதுக்கும் என்கிட்ட இப்ப உண்மையை சொன்னதுக்கும் நன்றி. சரி, சந்தோஷம். நெருப்பு பறவைக்கு சக்தி அதிகம். இப்படி தெய்வீக பறவை வழியா வேற இடத்துக்கு போறது ஆபத்து. யாரும் இதுவரை இந்த மாதிரி செஞ்சதில்லை. அப்படி செஞ்சா பறவையோட சக்தியால நீ பாதிக்கப்படுவ. இன்னும் மோசமா பல பேர் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு.
பாய் எப்படி இருக்காரு? ஓ ஆ நல்லா இருக்காரு. நான் உனக்கு தேநீர் செய்யலான்னு நினைச்சேன். அது பரவாயில்ல, நீயும் களைப்பா இருக்கல்ல. பேசாம சமையல் அறையில இருந்து சாப்பாடு திருடலாமா? திருட்டா? நீ நகராத, இங்கே இரு. யாரும் இல்ல. அண்ணா உள்ளவா உள்ளவா. அண்ணா கீழே உட்காரு. ஏன், என்ன பிரச்சனை? சொல்றேன்ல, கீழே உட்காருண்ணா. என்ன பண்ற? நாம இங்க திருட வந்திருக்கோம். நாம மட்டும் மாட்டினா என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? நீ மூஞ்சில என்ன கட்டி இருக்க? தயவு செஞ்சு சொல்றது கேளு. முதல்ல நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். இங்க வாண்ணா, இதுல வந்து ஒளிஞ்சுக்கோ. அருமையான வாசனை. கண்டிப்பா அதுல ஏதோ இருக்கு. என்ன இருக்குன்னு பாக்கலாம். இது சாப்பாடுதான். ஆமா ஆமா, இது கோழி சாதம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. குருகான் கண்டிப்பா சாப்பாடு கடவுள் தான். கொஞ்சம் இரு, இன்னொரு கிண்ணம் இருக்கணும். எப்படி சொல்ற? இது சாப்பிட ரொம்ப ருசியா இருக்கும். கண்டிப்பா ஒரு கிண்ணம் பத்தாதுன்னா. இரு, நான் தேடுறேன். கிடைச்சிருச்சு. நினைச்ச மாதிரி இன்னொரு கிண்ணம். வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. என்னாச்சு? என்ன யோசிக்கிற? அண்ணா, எனக்கு என்னமோ வெள்ளை அரிசி கட்டிய புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்காக ஒரே கிண்ணத்துல அரிசியையும் கோழியையும் ஒன்னா போட்டிருக்காங்க? எதுக்கு சேர்த்து சாப்பிடணும்? தனியா சாப்பிட்டா இன்னும் ருசியா இருக்கும்ல. சமையல் சுலபமா இருந்தாலும் எதுக்காக ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நினைச்ச உடனே மனசுல இருந்து ஒருத்தரை நீக்கவே முடியாது. இதெல்லாம் யாருக்கு தான் புரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும் என் மனசுல என்ன இருக்குங்கிறது. சில ரகசியம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது அவசியம் இல்ல. அதாவது சில ரகசியங்கள் மத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா அண்ணா, நீ ரொம்ப சரியா சொன்ன. வெள்ளக்குட்டிய தப்பு சொல்ல முடியாது. ஜிஞ்சியோ பண்ணது தப்புதான். இதுக்கு மேல இத பத்தி நான் யோசிக்க விரும்பல. அண்ணா, நீ சரியா சொன்ன. யுவினா, ஒரு நாள் உனக்கு என்னோட ரகசியம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆவ? அதுக்கு நீ கோவப்படுவியா? வினோதமா இருக்கே. கிராமத்துல இந்நேரத்துக்கு நிறைய பேர் இருக்கணுமே. எதனால யாருமே இங்க இல்ல? கிந்தாஜி,
ஆத்தா இங்க என்ன ஆச்சு? ஆத்தா ஆத்தா ஜியோலாங் 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 அப்பா என்ன காப்பாத்துங்க. ஏய், என்னை விடு. என்னை விடுன்னு சொல்றல. என்ன விடுன்னு சொல்றல. அப்பா அப்பா நீ என்ன பண்ற? சூஷனோட மாய மந்திரத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வெளியில வந்துரு. வந்துட்டேன். இது என்னோட மந்திரம் தான்னு எப்படி கண்டுபிடிச்ச? நீ என்ன நினைச்சாலும் என்ன உன்னால ஏமாத்த முடியாது. ஜியோலாங் கழுத்துல தழும்பு இல்லைங்கிறத கவனிச்சேன். அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் இது சூஷனோட மந்திரம் தான் அப்படின்னு. நான் தான் கவனமா இல்ல. கண்டிப்பா ஒரு பையனை பத்தி அவங்க அப்பாக்கு தான் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். என் அருமையான பாய்லி லியாகுவாங், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தப்பா சொல்றீங்க. பாய்லி லியாகுவாங் செத்துட்டான். நான் சாதாரண ஒரு ஆள். எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? நீ சாதாரண ஆளா? காத்த கட்டுப்படுத்துற அற்புதமான வீரன். சரி, நீயே சொல்ல. உன்னை பாக்குறதுக்கு சாதாரண கிராமத்தாள் மாதிரியா இருக்கு. உன்னை ஒரு கிராமத்தாள்னு கண்டுபிடிக்காம போனது கண்டிப்பா என்னோட தப்பு தான். அந்த போருக்கு அப்புறமா சூஷனும் கேங்ஸுவும் அவங்க ஆளுங்களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏய், இது பாத்தியா? சொல்லுங்க, ரொம்ப நல்லா உங்களோட இருக்கு. முடிவு என்ன? வாங்குறீங்களா? வாங்க வாங்க. நான் கொடுக்குறேன். இன்னொன்னு கொடுங்க. என் பின்னாடி வராதீங்க. என்ன விட்டுருங்க. நாங்களே நினைச்சாலும் அது முடியாது. உன்னோட மனசுல கருணையே இல்லையா என்ன? அந்த பள்ளி ரொம்பவே பாவம். அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இத கொஞ்சம் பாரேன். எனக்கு தெரியும், நீ ரொம்ப நேர்மையான மாணவன். நீ ஷாங்ஸியை விட்டு போனது காதலுக்காகன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆஸ்கார்டை விட்டு கிளம்பி திரும்ப வரல. மற்ற மாணவர்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீ பயந்த. உன்னோட பயத்துல உண்மை இருக்கா? அந்த முடிவெடுக்க உனக்கு எல்லா உரிமையும் இருந்தது. நீ எந்த தப்பும் பண்ணல. ஷாங்ஸிக்கு கண்டிப்பா ஏதாவது ஆகும்னு எனக்கு தெரியும். அதனால நீ திரும்ப வந்தே ஆகணும். உன்னை நான் கட்டாயப்படுத்தல. உன்னோட விருப்பம் மட்டும்தான் இதுல இறுதியான முடிவு. ஆனா இத நீ கேக்குற சமயத்துல ஷாங்ஸி பெரிய ஆபத்துல இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் இறந்தும் போயிருக்கலாம். பஞ்சபூத பட்டாம்பூச்சி போனதுல இருந்து பல வருஷம் காத்திருந்தோம். இப்பதான் தங்க பட்டாம்பூச்சி வந்திருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். மாய பள்ளத்தாக்குடைய அடைப்புல இருந்த பட்டாம்பூச்சி வெளியே வந்துருச்சு. இத சரி பண்ற வழியை தெரிஞ்சுக்க எங்க மாணவர்களை அனுப்பி வச்சோம். அப்பதான் இந்த கல்ல அவங்க கொடுத்தாங்க. நீங்க தான் இதை சரி பண்றதுக்கு ஒரே வழின்னு சொன்னாங்க. சூஷனை காப்பாத்த அது உங்க வேலை. நான் என்ன பண்ணட்டும்?
அப்ப அவங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லையா? அந்த பள்ளியுடைய தலைவரை ஆஸ்கார்ட் கொன்னு இருக்கு. டேங் இறந்துட்டாங்க. இப்ப யாருமே இல்லாம அங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. உன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் எல்லாரையும் காப்பாத்தக்கூடிய தகுதி இருக்கு. இப்பவும் நீ ஓடி ஒளியதான் போறியா? சரியா சொன்னீங்க. நான் ஓடி ஒளிய தான் போறேன். நான் எதுக்கும் பயன்படாத ஒரு கோழை. என் பையன் பாதுகாப்பா இருக்கிறது தான் என்னோட ஒரே ஆசை. மத்தவங்களை காப்பாத்துற வேலைய யாருக்கு பண்ண பிடிக்குதோ அவங்க பண்ணட்டும். இந்த பிரச்சனையை நீ சீக்கிரமா சரி பண்ணலனா நீ பயப்படுற விஷயம் சீக்கிரமாவே நினைவாயிடும். இப்ப ஆஸ்கார்டுக்கு சக்தி அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப ஷாயா அவங்க கிட்ட டேங்குடைய மந்திர கல்லும் இருக்கு. நீயே சொல்லு, அவ இதோட நிறுத்திடுவான்னு நீ நினைக்கிறியா? சொல்லு. சில விஷயங்களை நீ சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.
உனக்காக இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சேன்னு கொஞ்சம் பாரு. நான் ஆசையா செஞ்சத கொஞ்சமாவது சாப்பிட. அப்பா என்ன தப்பு சொல்லாதீங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. நாளைக்கு கொஞ்சம் நல்லா சமைச்சு தாங்க. போகாத, இரு. சஃபே, நாம 2 பேர் தான். சரி வா, நாம சாப்பிடலாம். இந்த மந்திரக்கல் டேங்கோட நினைவுகளால மொத்தமா நிறைஞ்சிருக்கு. இதை நாம சரியா பயன்படுத்தினா இது நமக்கு நல்ல ஆயுதமா இருக்கும். எனக்கும் அவங்களுக்கும் உதவி பண்ணுங்க. யுகோங், அதுக்கு முன்னாடி குரு உனக்கு நல்லாவே பயிற்சி கொடுத்திருக்காரு. வருங்காலத்துல இந்த பள்ளியை நீ காப்பாத்துவேன்னு நான் நம்புறேன். ஆனா இப்போ இது எல்லாத்தையும் நீ விட்டுட்டு காதலுக்காக போக போறியா? அவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு எல்லாமே ஆஸ்கார்டு தான் இதுக்கு காரணம். ஆனா அவ என்ன மாதிரியே சாதாரண வாழ்க்கை வாழ விரும்புறா. யான்குல இருந்து அவளை கூட்டிட்டு போறேன். ஒரு தனிமையான வாழ்க்கை. நல்லவன் நல்லவன் தான், கெட்டவன் கெட்டவன் தான். இதை யாராலையும் மாத்தவே முடியாது. நீ இந்த பொண்ணுக்காக செய்யற தவற நீ இப்ப உணரலன்னா இதுக்கும் மேல நீ என்னோட மாணவனே கிடையாது. மூத்தவரே, இந்த இடத்தை நல்லா பாத்துக்கங்க. கொஞ்சம் இருங்க. Yaguang. 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 நம்ம வீரர்கள் எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. எல்லாரும் மந்திர ஓடைக்கிட்ட இருக்காங்க. நான் வரேன். பாதுகாவலரே, நான் இங்க இருந்து கிளம்புறேன். தலைவி, எதுக்காக என்ன திரும்பி வர சொன்னீங்க? சூஷான்ல யுங்சின்னு ஏதாவது ஒரு மாணவன் இருக்கானா? ஆமா, அவன் சாதாரண கிராமத்துல பிறந்தவன். அவனை பத்தி எதுக்காக கேக்குறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாங்ஷி பள்ளியில என்னோட பனிக்கோட்டை பலமா இருந்துச்சு. ஆனா அந்த யுங்ஷி எரியிற நெருப்புல இருந்து எங்க இருந்தோ வந்துட்டான். ஷாங்லாங்க வச்சு என்னுடைய பனியை தாக்குனான். என்னோட வியூகம் மட்டும் சரினா அவன் ஹோலிய சேர்ந்து ஒருத்தன் தான். அங்கயா? ஆனா அங்க இருக்கிற மக்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிட்டாங்களே, அப்படிதானே? 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நெருப்பு மொத்த ஹுவாலி மக்களையும் அழிக்காம விட்டுருச்சுன்னு தான் எனக்கு தோணுது. எத்தனை நாளா அவங்க மறைஞ்சு இருந்திருக்காங்க. இப்ப அவங்க சூஷன் பள்ளிக்குள்ளேயே வந்துட்டாங்க. கண்டிப்பா யோசனையோட தான் வந்திருப்பாங்க. கொஞ்சம் இருங்க. அன்னைக்கு அந்த பள்ளத்தாக்குல யுயிங்ஷியையும் நான் பார்த்தேன். ஹுவாலி மக்களுக்கும் மந்திர கல்லுக்கும் இடையில நல்ல பந்தம் இருக்கு.
அப்ப இந்த யுங்ஷி ஹுவாலிய சேர்ந்த ஒருத்தன்னா அவன் வந்ததும் மந்திரக்கல்காக தான் இருக்கும். மந்திரக்கல்ல அடையிற என்னுடைய வழியில யாரும் குறுக்க வரக்கூடாது. அந்த யுங்ஷி உயிரோடவே இருக்க கூடாது. உத்தரவு தலைவி. எதனால அந்த நெருப்பு பறவையால உண்டான காயம் இன்னும் எனக்கு ஆறவே இல்லை. இவ்வளோ நாள் ஆயும் எனக்கு பயங்கரமான தலைவலியும் வருது. எனக்கு என்ன பிரச்சனை? யாரு? யூயிங்ஷி, மத்தவங்க நீ யாருன்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சினா கொஞ்சமும் தாமதிக்காம சூஷனுக்கு பின்னாடி இருக்கிற பூங்காவுக்கு வா. அண்ணா,
学会什么？